உண்மையதாங்க சொல்றேன். ஆனா ஒண்ணுங்க, இவனுக்கு இந்த வேலைதான் சரி. பாருங்களேன் எவ்வளவு அழகா தொடப்பத்தை பிடிச்சு பெருக்குறான். நம்ம ரூம்லயே கொஞ்சம் பெருக்க வேண்டியிருக்கு. அடுத்து அங்க வந்து பெருக்க ஏத்துறீங்களா? கொடுங்க, அங்கதான் சொல்றேன், கொடுங்க. மீனா விடு மீனா, விடு மீனா. சொல்ற எதுக்கு தொடப்பத்தை தூக்கி போற? பின் என்ன பண்றது? ஏன் கோவத்தை நான் எப்படி காட்டுறது? இதெல்லாம் உங்களை யாராவது பண்ண சொன்னாங்களா? மீனா இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டு வேலை தானே, நான் செஞ்சா என்ன? லைசென்ஸ் திரும்ப வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. ஏன் உங்களால முடியாதா? ஒரு 2 நாள் தானங்க லைசென்ஸ் இல்ல. எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு நல்லா தானங்க பாத்துக்கிட்டீங்க. யாருக்கும் எந்த குறையுமே நீங்க வச்சதில்ல. ஏதோ ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சுன்னு இதுக்கு தீர்வு என்னன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்களை நீங்களே குறைவா எடை போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, தினமும் சவாரி போய் பழக்கமாயிடுச்சு. வேலை இல்ல, என்ன செய்யறேன்னு தெரியல, அதனாலதான் பண்ணேன். சும்மா இந்த காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. வேலை போனதுக்கு அப்புறம் நீங்க தொடப்பத்தை கையில எடுத்தா என்ன அர்த்தம்? உங்க மனசுக்குள்ள இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. சார் கிட்டயும் பேசியிருக்கோம். அவங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. மீனா அதெல்லாம் சரிதான் மீனா, எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. அப்புறம் என்னங்க, இன்ஸ்பெக்டர் சார் வீட்ல இருந்து தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா. மீனா, நான் அவர்கிட்ட பேசிருக்கேன். கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? அப்படியாம்மா? சரி, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல மீனா, நீ மட்டும் வா. சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். பாருங்க, பிரச்சனை முடிய போகுது. என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. கண்டிப்பா என்ன செய்யலாம்னு சார் ஒரு முடிவு சொல்லுவார். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க ரோகிணி, எதுக்கு வர சொன்ன சுட்டி? உட்காருங்க. இந்தாங்க, என்னது? ஓபன் பண்ணி பாருங்க. என்னது இது? பார்த்தா தெரியல? கோல்டு செயின், கோல்டு மாடல். இது எதுக்கு இப்ப என்கிட்ட காட்டுற? காரணம் இருக்கு. இந்த நகை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோடது. இதோட ஒரிஜினல் விலை கண்டிப்பா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். எனக்கு கரெக்டா தெரியல. இது 3 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் இருக்கும். ஆனா அவர் எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாரு. அது எப்படி இவ்வளவு விலையை குறைச்சு கொடுப்பாங்க? அவருக்கு ஒரு அவசரம்னு கொடுத்தாரு. எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க வாங்கிக்கிறீங்களா? அவர்கிட்ட என்ன விலைக்கு வாங்கணும் அதே விலைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இது யாருக்கும் கிடைக்காது. சரி, முதல்ல உங்ககிட்ட கேட்கலாமே தான் கேட்டேன். வேற யார்கிட்ட கேட்டா இதை விட அதிகமா கூட கொடுப்பாங்க. ஆனா உங்க